சோ என்ன பார்த்தோம் அன்னைக்கு அப்படின்னு சொன்னானா, இப்போ மைத்திலிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜஹார பாரியாம் ராமஸ்ய கிருத்ரம் ஹத்வா ஜட்டாயுஷம் கிருத்ரம் ச நிகதம் திருஷ்டுவா கிருதாம் ஸ்ருத்வா ச மைத்திலி. இப்போ நம்ம அன்னைக்கு பார்த்தோம், ராமரும் லக்ஷ்மணன். ராமர் ஓடி வரார். ஐயோ ஏதோ தப்பு நடந்து போச்சே. பார்த்தா வழியில லக்ஷ்மணன் கிட்ட கேக்குறாரு, என்ன ஆச்சு, நீ ஏன் இங்க வர? ஐயோ சீதா தனியா இருக்காங்க, என்ன பண்ணுவா, ஏதாவது கெட்டது நடந்துடக்கூடாதே, எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு ரெண்டு பேரும். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. நான் மரத்துல தூக்கு மாட்டிப்பேங்கிறா, நான் கோதாவரியில குதிச்சுடுவேங்கிறா, நான் விஷம் சாப்பிட்டுருவேங்கிறா, அக்னிய மூட்டி குதிச்சுருவேங்கிறா. இதெல்லாம் என்னால கேட்க முடியாம தான் அண்ணா, வேற வழி இல்லாம நான் வர வேண்டி வந்துடுச்சு. பரவாயில்ல நீ வந்துரு ஓடுவோம். போறா, அங்க போய் பாக்குறா, எல்லாம் அப்படியே கிடக்கிறது. அந்த பிக்ஷுக்கவா வராரே, அவருக்கு அந்த அன்னதானம் பண்ணணும்னுட்டு வரும்போது அதெல்லாம் செதறி கிடக்கிறது, ஒருத்தரையுமே காணும். அப்படியே சிச்சுவேஷன் ரொம்ப கிரிம்மா இருக்கு அந்த இடத்துல. சத்தமே இல்லை. கோதாவரி நதியோட சத்தம் கூட கேட்கலையா, ஒரு சத்தமே இல்லையா. அந்த ரிப்ளிங் ஆஃப் த வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது கூட கேட்கல. ட்ரீஸ் எல்லாம் அசையல. இதெல்லாம் பார்த்தோம்னா ராமரும் லக்ஷ்மணனும் அப்படியே, ராமர் புலம்பிண்டே வரார். ஐயோ நான் சீதையை பறி கொடுத்துட்டேனே. கொஞ்ச தூரம் நடந்துட்டே இருக்கும் பொழுதுதான் அவ பாக்குறா, ஜட்டாயு பாக்குறா. ஜட்டாயு fought very ferociously with ராவணனோட பயங்கரமா சண்டை போட்டுட்டு, அந்த சண்டையில தன்னுடைய கடைசியில ராவணன் தன்னுடைய கத்தியால ரெண்டு விங்ஸையும் கட் பண்ணிட்டு ஜடாயுவோட விட்டுடுறான். But Jatayu also is not thing. He killed his chariot எல்லாம் உடைச்சு அந்த அளவுக்கு. ராவணா does not speak good of him. You are a scavenger அப்படிலாம் சொல்லி கூட கவலையே படல. She is my daughter, I have to protect her. இதெல்லாம் நினைச்சிட்டு ஜட்டாயு இஸ் ஃபாலிங் டவுன். உயிருக்கு போராடிட்டு இருக்கிற டயத்துல கிருத்ரம் ச நிகத்தம் திருஷ்டுவா கிருதாம் ஸ்ருத்வா ச மைத்திலி பக்கத்துல வந்துடுறா. ஐயோ அங்க எதுவும் பறவை கிடக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஜட்டாயு கிட்ட போகும்போது ஜட்டாயு வந்து சொல்ற, நான் ஒண்ணுமே பண்ண முடியல, நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன். அன்னைக்கு நான் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் நான் முன்னாடி பார்க்கும்போது நான் வாக்கு கொடுத்திருந்தேன், நான் உங்க மூணு பேரையும் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிறேன், சீதாவை நீங்க இல்லாதப்ப பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா சீதாவை அந்த ராவணன் தான் தூக்கிட்டு போயிட்டான். அவன் தன்னுடைய புஷ்பக விமானத்துல தூக்கிட்டு போயிட்டான் அவளை அப்படின்னு இந்த ஜட்டாயு சொல்றான். சொல்லிட்டு அவன் உயிரை விட்டுறான். இப்போ ராமர் ரொம்ப அழறாராம். ஐம் சோ அன்பார்ச்சுனேட். எனக்கு என்னாலதானே என்னாலதான் சீதா காணாம போனா, என்னாலதான் இந்த ஜட்டாயு இப்படி போயிட்டாரு, அவரோட உயிரை விட வேண்டிய நிலைமை வந்துடுது. நான் என்னெல்லாம் தான் நான் வந்துட்டேன். எங்க அப்பா வேற வழி இல்லாம என்னை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டார். எங்க அப்பா அவர் போயிட்டார். அடுத்து இன்னைக்கு சீதா காணாம போயிட்டா. அடுத்து இந்த ஜட்டாயு என்னை பாத்துக்கிறேன்னு சொல்லி வந்தவர் அவரும் உயிரை விட்டுட்டார். நான் என்ன பண்ணறது? ஐ எம் சோ அன்பார்ச்சுனேட். ஏன் இப்படி எனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது அப்படின்னு நினைச்சுண்டு, ஆனா ஜட்டாயு நம்ம அப்படியே விடக்கூடாது, மோட்சம் கொடுக்கலாம். ஜட்டாயு ஒரு 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 பறவை, ஒரு வல்ச்சர். ஒரு பறவை அப்படின்னு சொன்னாலும் அந்த வல்ச்சருங்கிறது என்ன, அது பிணம் திண்ணி கழுகுன்னு சொல்லுவோம். அது எப்பொழுதுமே உயிரோட இருக்கிற பறவைகள் எல்லாம் அது தின்னாது. அதனாலதான் தட் இஸ் கால்ட் அ ஸ்கேவெஞ்சர். ஏன்னா அது கிளீன் பண்ணும். செத்து போனது கடந்தது எல்லாத்தையும் தின்னுட்டு அது கிளீன் பண்ணும். அப்போ ராமர் என்ன சொல்றார், இந்த ஜட்டாயு நம்ம அந்திம சம்ஸ்காரம் நான் பண்ணிட்டு தான் போவேன். முன்னாடி என்ன பண்ணியிருந்தாலும் சீதை ஜட்டாயு இப்படி கட் பண்ணின உடனே கட்டிட்டு அழறாளாம் சீதை. இவரும் அதே மாதிரி அந்த ஜட்டாயு கட்டுகிறார். ஜட்டாயு மனசுல நினைச்சுக்கிறார்,
ரெண்டு பேரும் எப்படி என்ன இது பண்றா, இவ்வளவு ஆசையா இருக்கா, என்னால காப்பாற்ற முடியாம போயிடுத்தேன், என்னை மன்னிச்சிருங்கோ நீங்க ரெண்டு பேரும், என்னால முடியலையே அப்படின்னு சொன்னோன்னே உயிரை விட்டுடுத்தோன்னு உடனே வந்து ராமரை வந்து லக்ஷ்மணனை கூப்பிட்டு, நான் எப்படி எங்க அப்பாவுக்கு நான் ஒரு அந்திம சம்ஸ்காரம் பண்ணியிருப்பேனோ அதே மாதிரி இந்த ஜட்டாயுக்கும் நான் அந்திம சம்ஸ்காரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த அந்திம சம்ஸ்காரத்தை வந்து நான் வந்து பண்ணிட்டு அவ நேர வைகுண்டத்துக்கு போற மாதிரி இருக்கு. இப்போ இவ சொல்றான் அவன் வந்து தூக்கின்னு போயிட்டா. இந்த மாதிரி இப்போ நிறைய கமெண்டேட்டர்ஸ் வந்து ஐ ஹாவ் டு சே திஸ் ஹியர், ரெண்டு இடத்துல கமெண்டேட்டர்ஸ் தே டிஃபர். கம்பன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, சீதைய வந்து வால்மீகி என்ன சொல்றார், இடது கையால முடிய பிடிச்சிட்டு வலது கையால அவளுடைய தொடையோட தூக்கி அப்படியே எடுத்துட்டு போறார். அப்படியே அவெல்லாம் ஒரு ராட்சசன், சீத்தை பாவம் ஒரு ரொம்ப சின்ன பியூனியான ஒரு லேடி, அப்படியே தலைய பிடிச்சு தொடையோட அப்படியே சேர்த்து தூக்கிட்டு போற. கம்பன் என்ன சொல்றா, அந்த இருந்த இடத்துல இருந்தே தரையோட பேத்துட்டு போறா, ஏன்னா வந்து தொட முடியாது சீத்தைய அப்படின்னு. இப்போ இந்த கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே வந்து they are differentiated in the opinion. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னானா, இப்போ திஸ் ராவணன் இஸ் அ காமாந்தகன். காமாந்தகன் இந்த சென்ஸ் என்ன, அடுத்தவன் பொண்டாட்டி மேலேயும் ஆசைப்படுறான். ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த தக்ஷன் அந்த பாம்பு இதெல்லாம் அவ கொண்டுட்டு அவ பொண்டாட்டி. குபேரனோட இது பையனும் அந்த இடத்துல இது குபேரன் இஸ் பிரதர், அவரோட பையன் வந்து ரொம்ப ஆசைப்படுறான் ஒரு பொண்ணு மேல. இவன் அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டான். ஐயோ அவ வந்து உங்களுக்கு மருமகளா வர வேண்டியவள், அந்த பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு. Anybody is on unmute? Please mute yourself. தூக்கின் பேர். Anybody wants to say anything? Okay, I have muted her. So அவன் வந்து தூக்கின் பேர். அந்த வேதவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஷிகளுக்கெல்லாம் வந்து சேவை செய்யறான். அவளை வந்து இவன் வந்து போய் மொலஸ்ட் பண்ணியிருக்கான் ராவணன். அப்ப அவ சொன்னாலாம், நான் வந்து ரிஷிகளுக்கெல்லாம் நான் சேவை பண்ணினது இவ்வளவு நாளா உண்மையா இருந்தானா, நீ வந்து எந்த பொண்ணை வந்து நீ அடுத்து நீ ஆசையோடு தொட்டையோ அப்பவே நீ உன் தலை வந்து சுக்குநூறா போயிடும் சொல்லிட்டு ஒரு சாபம். அந்த சாபத்தை வச்சுண்டு அதனால வந்து அந்த சாபத்தினால நிறைய கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்றா, அவ எப்படி தொட்டு தூக்க முடியும் சீத்தைய. கம்பன் வந்து ரொம்ப இதா டிஃபென்சிவா அப்படியே பேட்டு எடுத்துட்டு போனோம். பட் வாட் வால்மீகி ராமாயணம் doesn't say that. வால்மீகி ராமாயணம் சொன்னதுதான் கரெக்டுன்னு ஒரு கமெண்டேட்டர் என்ன சொல்றாருன்னா, அவன் வந்து சீத்தைய வந்து அணுகும் பொழுதே அவனுக்கு வந்து இவள் வந்து நன்னா இருக்கா, இவளை நான் தூக்கின்னு போயிடணும்னு தோணித்தான். அவன் அந்த காமத்தோட அணுகவே இல்லையா. அவன் வந்து அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிடணும், இவ்வளவு அழகான ஒருத்தி வந்து இங்க காட்டுல வாழக்கூடாது அப்படின்னு தோணித்தான். அவ என்ன சாபம் கொடுத்திருக்கா, நீ வந்து காம எண்ணத்தோட நீ தொட்டை அப்படின்னா மொலஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவன் தலை சுக்குனுடும். ஆனா அவர் வேணும்னா சீத்தையை வந்து அங்க பண்ணி அது மகாலட்சுமி தாயாரு நம்ம அம்பாளு அதெல்லாம் வேற. பட் அவ வந்து நான் புருஷனும் விஷ்ணு லக்ஷ்மியும் ஒரு ஹியூமன் இதாதான் இருக்கா. சோ அவர் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரலையும் அவருக்கு, நம்ம தூக்கிட்டு போயிடணுங்கிற எண்ணம். அதனாலதான் கடைசி வரைக்கும் அவர் வந்து சீத்தைய வந்து அவர் வந்து கெட்ட எண்ணத்தோட தொடவே இல்லையா.
ஏன்னா அந்த சாபம் அவருக்கு இருக்கு அப்படின்னு there is a commentator say. another விஷயம்ல ஜட்டாயுக்கு வந்து மோட்சம் எப்படி ராமரால கொடுக்க முடியும்? அப்ப ராமர் said I will act only as a human being. அப்ப அவர் கடவுளுங்கிறது அவர் எல்லா நேரத்திலையும் அவர் வந்து மனிதனாக தான் இருக்கணும். நான் மனுஷ ரூபம் எடுத்திருக்கேன், தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும், மனிதனாதான் இருக்கணும். ஆனாலும் அதையும் மீறி அவருடைய ஆத்ம மனசுல இருந்து வர்ற வார்த்தைகள் என்னதான் இருந்தாலும் அவர் விஷ்ணுவோட அம்சம். சோ இவா வந்து வைகுண்டம் போகணும்ங்கிற பிரார்த்தனையா கூட நம்ம எடுத்துக்கலாம். அவர் வந்து இது வந்து அவருடைய ஒரு வெல் விஷ் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். இவர் உங்களுக்கு வைகுண்டமே பிராப்தி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மோட்சம் கொடுக்கிறார் ஜட்டாயு. அந்த இடத்த ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்துட்டு கொஞ்ச தூரம் உள்ள போறார். கொஞ்ச தூரம் they go into the forest. அப்போ வந்து ஃபாரஸ்டுக்குள்ள நடந்தே கொஞ்ச தூரம் தான் போயிருக்கா. போகும்போதே இவாள வந்து பெரிய நீளமா 2 கை, இப்ப நீளமா உட்டு மாதிரி இருக்கான் ஹேண்ட்ஸ். ராமரை ஒரு கையிலையும் லக்ஷ்மணனை ஒரு கையிலையும் பிடிச்சுட்டு விட்டான் ஒரு ராட்சசன். அவனோட பேர் வந்து கபந்தன். அவன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு ரொம்ப வந்து விரூபமா, அதாவது ஒரு ராட்சச ரூபம்னா அது எதனால வந்து விரூபம் அப்படின்னு சொல்லியிருக்காரானா, அவருக்கு வந்து முகமே வந்து வயத்துலதான் இருக்கு. அதாவது என்ன உணவு கிடைச்சாலும் இவ்வளவு பெரிய தலையே இல்லையா அவருக்கு, இவ்வளவு பெரிய வயத்திலேயே வாய் இருக்கான். இந்த நீளமான கைய வச்சுண்டு எது பிடிச்சாலும் அதை அப்படியே அந்த வயத்துல இருக்கிற வாய்க்குள்ள போட்டுருவார். அவர் அப்படியே ராமனையும் லக்ஷ்மணனையும் பிடிச்சு அப்படியே கொண்டு வரார். கொண்டு வரும்போதே ராமா சேஸ் நோ லக்ஷ்மணா, திஸ் இஸ் நாட் த வே, we are coming on a mission, cut his hands. 2 பேரும் ஆளுக்கு ஒரு கையை வெட்டிட்டான். கையை வெட்டினோன்னா அந்த கபந்தன் சொல்லிட்டான், நான் வந்து ஒரு கந்தர்வன், தனுன்னு என்னோட பேரு, எனக்கு ஒரு முனிவரால இந்த சாபம் வந்துடுது. அதனால நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா என்ன வந்து நீங்க வந்து எரிச்சிருங்கோ, என்ன நீங்க கொல்லாதீங்க, நீங்க எரிச்சீங்கன்னா எனக்கு வந்து சாப விமோச்சனம் கிடைச்சிடும். உடனே இவா வந்து லக்ஷ்மணன் brings all the wood and all that. எரிச்ச உடனே from that a கந்தர்வன் comes. அப்ப நான் வந்து சொல்றேன் உங்ககிட்ட, நீங்க வந்து ராமர் சொல்றார், நான் வந்து இப்படி என் ஒய்ஃப் வந்து இது பண்ணுவா, எனக்கு சாப விமோச்சனமே உங்க 2 பேராலதான் கிடைக்கணும்னு எனக்கு விதி அன்னைக்கே தெரியும், நீங்க வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இதே மாதிரி சபரின்னு அங்க ஒருத்தர் ஒரு பிரம்மச்சாரிணி, அதாவது அவ வந்து இருக்கா, நீங்க அங்க போங்கோ. அவ வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு சேவகம் புரியறவா. நீங்க அவளை பார்த்துட்டு அவளும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ரிஷ்யமுக பர்வதம் இருக்கு, ரிஷ்யமுக பர்வதம் நீங்க அப்படியே போனீங்கன்னா அங்க சுக்ரீவன்னு நீங்க ஒருத்தரை பார்க்கலாம். அந்த சுக்ரீவன் கிட்ட நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும். நீங்க எந்த வேலையா நீங்க வரையலோ, நீங்க தாயார தேடணும், சீதா மாதாவை தேடணும்ங்கிற உங்களுடைய அந்த மிஷன்ல நீங்க 2 காரியம் பண்ணணும். ஒண்ணு, நீங்க சபரியோட ஆசிரமத்துக்கு போகணும். அந்த சபரியோட ஆசிரமத்துக்கு போயிட்டு அப்புறமா நீங்க அங்கே இருந்து நீங்க வந்து ரிஷ்யமுக பர்வதம் போகணும். இது 2ம் நான் உங்களுக்கு சவுத் வேர்டா நீங்க போங்க. நீங்க இப்ப கொஞ்சம் வெஸ்ட் வேர்டா வந்திருக்க, இன்னும் சவுத் வேர்டா நீங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தேவலோகத்துக்கு அந்த கந்தர்வன் போயிடும். அப்ப இவா 2 பேருக்கும் ரொம்ப ஆஹா, நம்ம வந்து இதெல்லாம் இது பண்ணணும், போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவா வந்து போறா. போறதுக்கு முன்னாடியே போற வழியிலேயே ராமர் வந்து ஓகே நம்ம வந்து புலம்பிண்டே போறார். நான் எவ்வளவோ நல்லது பண்ணினேன், ஆனாலும் எனக்கு இப்படி வந்துடுத்தே, தேடிண்டே போறோம், பார்ப்போம் நம்மளுக்கு என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ அங்க வந்து அது பம்பா நதிக்கரை அப்படியே போறா. சவுத் வேர்டு பம்பா நதிக்கரையில தான்
அந்த ஆசிரமத்துல சபரி அப்படின்னு இருக்கா. அப்போ அந்த சபரி வந்து என்ன பண்றா, அவன் வந்து ஆக்சுவலி ஷீஸ் அ வேடுவர் குலம். வேடுவர் குலம்னா ஹண்டர். ஹண்டரோட குலத்துல பிறந்திருக்கா. அவ பாக்குறா, குழந்தையில இருந்து பாக்குறா, என்னடா இது நம்ம குலத்துல இருக்கிறவா எல்லாரும் இப்படி அனிமல்ஸ் எல்லாம் கொண்டுட்டே இருக்கா. அவளுக்கு வந்து ஒரு ஈவு இறக்கம் இல்ல, ஒரு பச்சாதாபம் இல்ல. கொல்றா தின்றா, கொல்றா தின்றா. நம்ம வந்து எதெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லாம் நல்லதே பண்ணணும் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் பகவான் அடையணும், நான் நல்லது பண்ணணும். ஆனா நான் இந்த வேடுவ குலத்துல வந்து நான் பிறந்துட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணும். அங்க அந்த காட்டுல வந்து மதங்க முனிவர்னு ஒரு முனிவர் இருக்கார். அந்த மதங்க முனிவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யானை கூட அவரை கண்டா நிற்கும். அந்த மாதிரி அவர் ரொம்ப இதா இருக்கு. ரொம்ப அவர் யாகங்கள் நிறைய பண்ணி தர்ம பாதையில செல்றவர். அவருக்கு வந்து சேவகியா சேர்ந்துடுறார். நான் கைங்கரியம் பண்றேன், உங்களுக்கும் உங்க சிஷ்யர்களுக்கும் நான் கைங்கரியம் பண்றேன். நான் உங்களோட ஆசிரமத்திலேயே தங்கிக்கிறேன். எனக்கு வந்து இந்த வேடுவர் வேலையெல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரிம்மா அப்படின்னு நீ வந்து அப்படியே இருக்கா. வயசாயாச்சு ஆனாலும் இருக்கா. இருந்துட்டு ஷீஸ் வெயிட்டிங். அப்பா அந்த மதங்க முனிவர் வந்து ஒரு நாள் அப்படியே போறார், அவர் சொர்க்கத்துக்கு போறார். போகும்போது சொல்லிட்டு போறார், நீ இங்கேயே காத்துருமா, என்னையும் கூட்டிட்டு போக கூடாதா. இல்ல இல்ல, நான் உன்னை கூட்டிட்டு போக முடியாது. உனக்கு ஒன்ன வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு ராமர் வருவார், ஸ்ரீராமர் வந்து நீ வந்து சொர்க்கத்துக்கு போக. அதனால என்னைக்கு வேணாலும் அவர் வரலாம், நீ காத்துன்று. எத்தனை வருஷம் ஆனாலும் நீ ராமனுக்காக காத்து. இன்னில இருந்து பொழுது விடிஞ்சிருச்சுன்னா she will sit with all the fruits எல்லாம். அதுல கூட ஒரு கமெண்டேட்டர் சொல்லியிருக்கா, ஏதோ ஒரு ராமாயணத்துல வந்து சபரி வந்து எல்லாத்தையும் எச்சில் பண்ணி அந்த பழத்தெல்லாம் வைப்பா, ராமருக்கு வந்து நல்லா இருக்கணும். அப்படி கிடையாது. பீயிங் லிவிங் ஃபார் சோ லாங் இன் திஸ் ஏரியா, அந்த மத்தங்க முனிவரோட ஆசிரமத்துல பம்பா நதிக்கரையில இத்தனை ஆண்டுகளா இப்ப வயசானவளா இருக்கிறவ, அவளுக்கு ஒவ்வொரு பழத்தை தின்னும் போதும் இது என்ன ருச்சியில இருக்கும். ஸோ த பெஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் எதை வந்து எப்படி ருச்சியில இருக்கும்னு தெரியுமா, அதையெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. டெய்லி கார்த்தால ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் அவருக்கு அவருக்கு வந்து இது பண்ணறதுக்கு, பூஜை பண்ணறதுக்கு ஃப்ரெஷ் வாட்டர், அவர் காலை அலம்புறதுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அவளுக்கு கொடுக்கறது எடுத்து எடுத்து வச்சுருக்கா. ஒன் ஃபைன் டே ராமர் வரப்போறார். தூங்கினா அந்த நேரத்துல ராமர் வந்துடுவாரோன்னு தூங்க மாட்டார். சாப்பிட்டு இருக்கும் போதும் ராமர் வந்துடுவாரோ அப்படின்னு சாப்பாட்டை கூட விட்டுருவாளாம். ராமா ராமா ராமான்னு எந்நேரமும் அவரோட குரு சொன்ன மாதிரியே அந்த நம்பிக்கை வச்சுட்டு ராம ஞாபக ஜபம் பண்ணிண்டே இருப்பாளாம். அப்போ வந்து அவ ஒரு சித்தர் மாதிரியே ஆயிட்டாளாம். ராம ஜபம் பண்ணிட்டு அவ ஆயிட்டாள். அப்புறம் அந்த சபரிய வந்து ராமர் வந்து பாக்குறார். அந்த சபரிட்ட என்ன சொல்றா, அம்மா உங்க தபசு பூர்த்தி ஆயிடுத்தா, இவ்வளவு ஆண்டுகள் காத்துட்டு இருந்தேளே, உங்க குருக்களுக்கெல்லாம் நீ பண்ணின பூஜை கைங்கரியம் எல்லாத்துக்கும் பலன் கிடைச்சுதா. அப்போ சபரி சொல்றா, எல்லாம் நான் பண்ணினேன், எல்லா பலனும் இருக்கு. ஆனா நான் உங்களோட தரிசனத்தினாலதான் இன்னைக்கு நான் புண்ணியாத்மாவா ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஓகே, நான் வந்து மதங்க முனிவருக்கெல்லாம் நான் எல்லாம் பண்ணினேன். எப்படி இந்த ஆரம்பத்துல நம்ம படிச்சோம் இல்லையா, சரபங்கர் வந்து எப்படி தான் வந்து ஆகுதியா நெருப்புல போய் விழுந்துட்டு அப்படியே அவரோட பாடி வந்து போச்சோ, அதே மாதிரி ஒரு நீங்க வந்து உத்தரவு கொடுங்க ராமா, நீங்க உத்தரவு கொடுத்தா நான் ஒரு நெருப்பு மூட்டி அதுல நான் என்னோட தேகத்தை வந்து ஆகுதியா கொடுக்குறேன். அது அப்படியே என்னுடைய குருமார்கள்லாம் எங்க இருக்காளோ நானும் திவ்ய தேகம் எடுத்துட்டு நான் வந்து அங்க போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரி வந்து திவ்ய தேகம் எடுத்துட்டு அவ வந்து போயிட்டாள். அவ எங்க இதுல போயிட்டு மேலோகத்துக்கு வைகுண்ட லோகத்துக்கு போயிட்டு அவ வந்து போற.
இப்ப இவா ரெண்டு பேரும் இவர் ராமரானா புலம்புறார். அப்ப அவர் என்ன சொல்றார், நான் வந்து எல்லாத்தையும் நினைச்சுன்னு வந்துட்டேன். ஆனாலும் எனக்கு என்னன்னா உலகத்துல எதை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல. எனக்கு இந்த உலகத்தையே இருளாக்கணும். அப்ப ஹனுமா அப்ப லக்ஷ்மணன் சொல்றார், சூரியன் சந்திரன் எல்லாமே நீங்க தான், எல்லாமே உலகத்துக்கு நீங்க தான். கொஞ்சம் உணர்வு, உங்களோட உணர்வெல்லாம் கொஞ்சம் கொண்டு வாங்க ராமா. இந்த அளவுக்கு நீங்க வந்து கண்டிப்பா சீட்டை மாத்தா எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கிடைச்சிருவா. ஆனா நீங்க கண்டிப்பா நீங்க வந்து புலம்ப கூடாது. விளப்பந்தான். இப்ப பாரு புலம்பின்றே தான் இருக்காராம். நான் விட்டுட்டேன்னு. இப்போ லக்ஷ்மணர் வந்து நிறைய சொல்றாங்க. வசிஷ்டர் வந்து அவருடைய புத்திரர்கள் எல்லாமே இழந்திருக்கார். எவ்வளவோ பேர் வந்து வானுலகத்துல எத்தனையோ இழந்திருக்கா. வசிஷ்டர் மாதிரி நம்ம குரு அவரெல்லாம் வந்து எல்லாரையும் வந்து அவரை நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும்னு பண்ணினாரா? இல்ல நம்ம வந்து நீங்க கோபத்தால உலகத்தை அழிக்கிறேன், அது செய்யறேன், அதெல்லாம் நீங்க தர்ம பாதையில தான் போகணும். ராவணர் வந்து அவருக்கு ஒரு லக்ஷ்மணர் வந்து ஒரு நல்ல அட்வைசரா இருந்து அந்த டயத்துல வந்து காம் ஆகுங்க, உங்களுக்கு குரோதம் வரக்கூடாது. நம்ம இப்போ ஓரளவுக்கு we have found Shabari also. Now it is our duty to go to the ரிஷ்யமுக பர்வதம். அப்போ அந்த ரிஷ்யமுக பர்வத்தத்துக்கு போறார். ரிஷ்யமுக பம்பா நதி கரையில வசந்த ருத்து வந்து ரொம்ப நன்னா இருக்கான். மழை காலம் எல்லாம் இல்லையா, வசந்த ருத்துவா இருக்கா. ராமர் புலம்பின்ண்டே இருக்காராம், லக்ஷ்மணன் சமாதானப்படுத்திண்டே இருக்காராம். அப்போ இவா ரெண்டு பேரும் வர்றத வந்து ரிஷ்யமுக பர்வதத்துல இருந்து சுக்ரீவன் மேல இருந்து பாக்குறான். யாரோ ரெண்டு பேர் நல்ல வாட்ட சாட்டமா வராளே, ஆனா பயப்படுறான். ஐயோ வாலிதான் நம்மள வந்து திருப்பி கொல்றதுக்கு யாரையாவது அனுப்பிச்சுட்டாரோ. ஏன்னா அவர் கூட இவன் வந்து சுக்ரீவன் வந்து வாலிட்டேந்து ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான். ஓகே, அது வந்து நம்ம அடுத்த இதுல எபிசோட்ல பார்ப்போம் அவரோட கதையெல்லாம். ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கா. அவ கூட 4 மந்திரிக்கு தான், நலன், நீலன், தாரன், ஹனுமான், இந்த 4 பேரை மட்டும் தன் கூட வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆனா வர்றவா யாரோ க்ஷத்ரியா மாதிரி இருக்காளே, வாலியை பார்த்தா. அப்போ ஹனுமான் சொல்றார், வாலியை பார்த்து பயப்படணும், யாரை பார்த்தாலும் பயப்படணுமா அப்படின்னு. இல்ல, எனக்கு வந்து பயமா இருக்கு, வாலி அனுப்பிச்ச ஆளா கூட இவாள்லாம் இருக்கலாம். அதனால ஹனுமான், நீ வந்து ஒரு பிட்சு ரூபம் போட்டுண்டு நீ அந்த ரூபத்துல போ, உன்னோட ரூபத்துல போகாதே, பண்ணிட்டு நீ அவள்கிட்ட போய் பேசு. நீ போய் அவகிட்ட பேசு. நீ போயிட்டு நீ இப்ப வந்து பேசிட்டு அப்புறமா என்கிட்ட வந்து அவ யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதோட நம்ம இங்க முடிச்சுப்போம். மற்றபடி ஸ்லோகம் பார்ப்போம். என்னதான் ஸ்லோகம் எந்த ஸ்லோகம் 53ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் இல்லையா? ஆமா. ஜஹார பாரியா ராமஸ்ய கிருத்ரம் ஹத்வா கிருத்வா ஜட்டாயுஷம், இது வரைக்கும் பார்த்துட்டோம் போன கிளாஸ்ல. இதுல இருந்து தான் பார்க்கணும். கிருத்ரம் ந நிகதம் ச நிகதம் திருஷ்டுவா ஹிருதாம் ஸ்ருத்வா ச மைத்திலின்னு தான். மைத்திலியோட ஹிருத்தா ஹவா அது எப்படி டேக்கிங் அவே அதையும் கேட்டுட்டு ராகவக சோக சந்தப்தோ விலலாப குலேந்திரிய, விலலாப்பன புலம்புறது, புலம்பிண்டே இருக்கா. சோக சந்தப்த, இஸ் ஃபுல்லி இமர்ஸ்ட் இன் சோகம். ஐயோ என்ன ஆயிடுத்து, இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ இதுல வந்து என்ன வருது, சந்தி. சோக சந்தத்தோ விலலாபக லாப, சோக சந்தப்தக விலலாப விசர்க சந்தி. விலலாப குலேந்திரியக, விலலாப ஆகுலேந்திரியக தீர்க்க சந்தி. ஆகுலேந்திரியக ஆகுல இந்திரியக குணசந்தி. சமாச சோக சந்தப்தக शोकेन संतप्तः. तृतीया तत्पुरुष समास. आकुलेन्द्रिय आकुलानि इंद्रियाणि यस्य सः, आकुलेन्द्रिय बहुव्रीहि समासः. निहतम नी प्लस हन धातु कृदंतम प्लस इक्त
pratyay nihata. Drishtva, drish plus itva. Krita, kru plus ta plus top pratyay, three pratyay. Okay. Shrutva, shru plus itva. Santaptaha, sam plus tap plus itta. Taditantala maithili. Okay. Mithila, anna, maithila plus neep maithili. Raghu plus an. That is another Taditanta, Tasya Patyam, Taditanta, Raghavaha. Okay. So this is another one. Then the next shloka is Tataha Tena Eva Shokena Grudram Dagdva Jatayusham. So அவர் என்ன பண்றார், அந்த இவருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு, that is what he is doing. Okay. Tena Dagdva Shokena Raghavaha Jatayusham. அப்புறமா மார்க்கமானக, அப்ப வழியில வனே சீதாம் ராட்சசம், சீதாவை தேடி போய் வனத்துல போகும்போது ராட்சசம் சந்ததர்ஷக, அப்ப அவ வந்து பாக்குறா. ஓகே, திசா யார, ஒரு ராட்சசம். கபந்தம் நாம ரூபேன விக்ருதம் கோர தர்ஷனம், ரொம்ப கோரமா இருக்கா, அவளை பாக்குறா. ததஸ்தேனைவ, ததக தேனைவ, that is விசர்க சந்தி. தேன ஏவ விருத்தி சந்தி, தேனைவ. மார்க்கமானோ வனே, மார்க்கமானக பிளஸ் வனே விசர்க சந்தி. கோர தர்ஷனம், கோரம் தர்ஷனம் यस्य सह घोरदर्शनः तं बहुवीहि. दत्त्वा कृदन्तं दह् प्लस इत्वा मार्गमाणः, मार्ग प्लस शानच, सो मार्गमाणः. ओके. அப்புறம் வந்து விக்ருதம் வி பிளஸ் கிரு பிளஸ் இத்த, கோர தர்ஷனம், கோர பிளஸ் திருஷ் பிளஸ் யுட், கோர தர்ஷனம். தம் நிகத்திய மகாபாஹு ததாக ஸ்வர்கதச்சக சக ச சாஸ்ய கதயாமாச ஷபரி தர்மச்சாரிணி. இப்ப அவரையும் அவ வந்து சொல்றார், அவரை கொன்ன உடனே தான் அவர் சொல்றாரு, நீங்க அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்ச அப்புறம் தான் கதயாமாச அவர் சொல்றாரு, ஷபரி பத்தி சொல்றாரு. ஸ்ரமணாம் தர்ம நிபுணாம் அபிகச்சேதி ராகவ. சோ அவர் போறார், என்ன பண்றார், தர்ம நிபுணா அவர். she knows what are the right things. அவ வந்து அவளை அபிகச்ச, seeking for her, seeking for ஷபரி. அப்புறம் ஷபரி வந்து 57 முடிக்கிறேன். சோ அபியகச்சத் மகா தேஜாக ஷபரி சத்ரு சூதனக. அப்போ இவர் என்ன, சக அபிகச்சத். அப்போ அபிகச்சத் அப்படின்னா என்னது, அப்ரோச். ஹி அப்ரோச் யார, ஷபரி. அப்போ சபரி வந்து சோபியகச்சத் சக அபியகச்சத், அபியகச்சம் மகாதேஜாக, அபியகச்சத் மகாதேஜாக. மகாதேஜாக மகா தேஜக யஸ்ய சக பகுதி. ஓகே, இதோட நம்ம நிறுத்திப்போம். இதோட ஷபரிக்கு வந்து சத்ரு சூதனக, சத்ரு சூதன, சத்ருனா சூதனக, destroyer of force. இதெல்லாம் adjective to Rama. மகாதேஜக சத்ரு சூதனக ஷபரிம் அப்யகச்சத், he approached ஷபரி. ஓகே, இதோட இங்க yeah, I don't think there will be any doubt today.